அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உச்சப்புலி கல்யாணராமன் பேசுகிறேன். கடந்த சில 2 நாளாக என் தாய்மாமன்னு சொல்கிற விஜயராகவன் சொல்லவே அசிங்கமாக இருக்குது, இருந்தாலும் சொல்லித்தாங்க. விஜயராகவன் என் மேலே சில அவதூறான பொய் புகார்களை பார்த்துட்டு வர்றாரு. பேப்பரில் போட்டிருக்காராம், ஃபேஸ்புக்கில் போடுறாராம். எதுக்காக போடுறாரு தெரியல. ஒரு போலீஸில் பேர் பொய்யான புகாரை கொடுத்து அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் ஏதோ உள்ளே இருக்கிறதாகவும் இதாகவும் ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. இப்போ ராமநாதத்தில் நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. போய் புகாரை விசாரித்தாங்க, அவ்வளோதான். நான் வெளியில் இருக்கேன். அது மாதிரி அது எதுக்கு அப்படி பண்ணாருன்னா, நாங்கள் ஒரு 10 ஏக்கர் 2 பேரும் சேர்ந்து வாங்கினோம். அதில் என் பணமும் முழுசாக இல்லை, அவர் பணமும் முழுசாக இல்லை. அவர் போட்டது 9 லட்சம், நான் போட்ட பணம் 10 லட்சம். பாக்கியெல்லாம் என் அண்ணன் தம்பியோடது. மற்ற ஊருக்கு நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாரையும் செட்டிங் பண்ணுறாரு. மெயினாக அந்த இடத்த ஒட்டி புறம்போக்கு இருக்குது, ஓடப்புறம்போக்கு. அந்த இடத்துல 2 ஏக்கர் இடத்த இவர் ஆக்கிரமித்து அதில் தான் ரோடு போட்டிருக்காரு. அதை 2 ஏக்கரில் பகுதிக்கு மேலே விட்டு முட்டு அடைச்சி வச்சுருக்காங்க வேலி. இதை நான் வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற மன்றத்தில் தாசில்தார் எல்லோரும் அளந்துட்டாங்க. இழந்து இது பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே அதை ரெக்கார்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெறியில் அவர் என்னை இவ்வளோ அவதூறை பரப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்கு இது மாதிரி பல விஷயங்களில் அவர் தோற்று போயிட்டார். ஒரு டவர் போட்ட இடத்துல அது இது வேலையாக கலெக்டர் ஆகிக்கலாம், இங்கேயும் ஓடினார். அவரை மீறி நான் டவரை போட்டேன். அதுமாரி இன்னொரு என்னோட சொந்த பத்திரத்தை ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அந்த பத்திரத்தை அவர் போய் படிச்சுக்கிட்டு அது விஷயமா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அதுவும் முடியல. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தில் என்கிட்ட தோத்துட்டு அந்த தோல்வி பயத்தில் என்னை இப்படி அவதூறாக பரப்புறாரு. அதனால இதை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். இந்த இடத்தோட முழு தொகையும் இன்னும் அவங்க கொடுக்கல. அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த குலசேரங்கிறவங்க இந்த காலனி பக்கத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் அவங்களுக்கு 2.5 கோடி ரூபா பேசி வாங்கினோம். 2.20 நானும் அவரும் தான் போய் பணம் கொடுக்குறோம். அவங்க வீட்டில் கேமரா இருக்குது, எல்லாமே என்னென்னது முதற்கொண்டு நானும் அவன் விஜயராக வந்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் அவரை என்னையும் ஏமாற்றி பார்ட்னர் இல்லைன்னு சொல்லி அவர் பேரில் நான் பண்ண ஒரே தப்பு, தாய்மாமன் மையன்னு நினச்சி ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணிட்டேன். அதனால அவர் என்னை கடுமையாக ஏமாற்றி, என்னை மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு காசு கொடுத்தாங்கல்ல 5 சென்ட் 10 சென்ட் அத்தனை பேரும் ஏமாற்றி இன்னைக்கு யாருக்குமே பாத வழி எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே அவர் கையில் ஆகிப்போச்சு. அவர் கையிலையும் இல்லை, அது யாருமே உள்ளே போக முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் என் மேலே உள்ள வெறியில் இப்படி ஒரு அவதூறான செய்தியை இயலாமையினால பரப்பிட்டு இருக்காரு. அதை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோதான் நண்பர்கள். யாரை பார்க்கணுமோ நேராக வாங்க பேசிக்கிறோம். அவரோட பொய்யான தகவலை யாரும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். இதோட உண்மையான ஆவணங்களை நான் நம்ம ஃபோனில் உங்களுக்கு லோட் பண்ணி அனுப்பி விடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்க. அனைத்து ஆவணங்களையும் நான் இதில் அனுப்பி விடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன், யார் இதில் இடம் வாங்கியிருக்காங்க, யார் 1 ரூபா கொடுத்ததுலேருந்து என்ன செலவுங்கிற வரைக்கும் அத்தனை விளக்கமும் நான் இதில் தர்றேன். அதிகாரிகளும் புரிஞ்சுக்கங்க, பொதுமக்களும் தெரிஞ்சுக்கங்க. நன்றி.